ஒரு வீட்டுக்குள்ள ஒரே ஒரு இரவு மட்டும் தங்குனீங்கன்னா கையில 52,000 சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனா அது சாதாரண வீடு கிடையாது. அங்க பேய் இருக்குதுன்னு ஒரு ஊரே பயந்து காலி பண்ணி போயிடுச்சு. இப்படி பேய் இருப்பதாக நம்பப்படும் வீட்டில் ஒரு இரவு முழுக்க தங்கி இங்கே பேய் இல்லை என்று நிரூபித்தால் மட்டுமே இந்த சம்பளம் கிடைக்கும். அதிலும் ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த வேலையை ஜப்பானில் பலர் உண்மையாகவே செய்து வருகிறார்கள். ஏன் இப்படி ஒரு வேலை உருவானது? அந்த வீட்டில் உண்மையிலேயே என்ன நடந்தது? ஒரு இரவு தங்குபவர்கள் என்னென்ன கருவிகளை பயன்படுத்துகிறார்கள்? அவர்களுக்கு உண்மையிலேயே ஏதாவது விசித்திரமான அனுபவங்கள் கிடைத்ததா? இந்த வேலையால் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள வீடுகள் எப்படி விற்கப்படுகின்றன? இன்று இதை பற்றிய முழு கதையை பார்க்கலாம். ஜப்பானில் ஒரு வித்தியாசமான தொழில் இன்று உலகம் முழுக்க கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அது என்னன்னா, பேய் இருப்பதாக மக்கள் நம்பும் வீட்டுக்குள் ஒரு இரவு முழுக்க தங்குவது. கேட்க சினிமா மாதிரி இருக்கலாம், ஆனால் இது உண்மையான பிசினஸ். ஜப்பானில் ஒரு வித்தியாசமான தொழில் இன்று உலகம் முழுக்க கவனத்தை ஈர்த்திருக்கிறது. அது என்னன்னா, பேய் இருப்பதாக மக்கள் நம்பும் வீட்டுக்குள் ஒரு இரவு முழுக்க தங்குவது. கேட்க சினிமா மாதிரி இருக்கலாம், ஆனால் இது உண்மையான பிசினஸ். ஒரு வீட்டுக்குள் இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை தங்கி அங்கே எந்த அசாதாரண சம்பவமும் நடக்கவில்லை என்று ஆய்வு செய்து அறிக்கை கொடுக்கிறார்கள். அந்த அறிக்கையை வைத்துதான் வீட்டின் உரிமையாளர்கள் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக வாங்கலாம் என்று வாடிக்கையாளர்களை நம்ப வைக்கிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட வேலை உருவானது என்பதை பார்ப்போம். ஜப்பானில் ஒரு தனி வகை வீடுகள் இருக்கின்றன. அவற்றை ஜிக்கோ புக்கென் என்று அழைக்கிறார்கள். அதாவது தற்கொலை நடந்த வீடு, கொலை நடந்த வீடு, தீ விபத்தில் உயிரிழப்பு நடந்த வீடு, அல்லது வயதான ஒருவர் தனியாக இறந்து பல நாட்கள் யாருக்கும் தெரியாமல் கிடந்த வீடு. இப்படி ஏதாவது சோகமான சம்பவம் நடந்திருந்தால் அந்த வீடு ஜிக்கோ புக்கன் பட்டியலில் சேர்க்கப்படும். சட்டப்படி இந்த தகவலை வாடகைக்கு வருபவர்களிடம் கட்டாயம் சொல்ல வேண்டும். இதனால் தான் பெரும்பாலான மக்கள் வேண்டாம், வேறு வீடு பார்க்கலாம் என்று கிளம்பி விடுகிறார்கள். இதனால் பல ஆயிரக்கணக்கான வீடுகள் பல வருடங்களாக காலியாக கிடக்கின்றன. உதாரணமாக, யோகோஹாமாவில் இருக்கும் 2 மாடி வீடு ஒன்று 5 வருடங்களுக்கும் மேலாக யாரும் வாங்காமல் கிடந்ததாக கூறப்படுகிறது. வீட்டை முழுவதும் புதுப்பித்திருந்தாலும் அதன் பழைய வரலாற்றை கேட்டவுடன் வாங்க வருபவர்கள் திரும்பி சென்று விடுகிறார்கள். இந்த பிரச்சனையை தீர்க்க காக்கிச்சோடோ என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஒரு புதிய சேவையை அறிமுகப்படுத்தியது. அதுதான் கோஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் சர்வீஸ். இந்த சேவைக்காக ஒரு வீட்டுக்கு சுமார் 88,000 yen கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்திய மதிப்பில் சுமார் 52,000 ரூபாய். இந்த பணத்தில் தான் ஆய்வு செய்து அறிக்கை தயாரிக்கப்படுகிறது. இது சும்மா உள்ளே போய் தூங்கிவிட்டு வருவது இல்லை. அவர்கள் கொண்டு செல்லும் கருவிகளை கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள். பல வீடியோ கேமராக்கள், ஆடியோ ரெக்கார்டர்கள், தெர்மல் கேமரா, EMF எனப்படும் மின்காந்த அலை கண்டறியும் கருவி, வெப்பநிலை, ஈரப்பதம், காற்றழுத்தம், சத்தத்தின் அளவு, இப்படி எல்லாவற்றையும் இரவு முழுக்க பதிவு செய்கிறார்கள். ஆனால் காலையானதும் அனைத்து தரவுகளையும் வைத்து விரிவான அறிக்கை தயாரிக்கப்படுகிறது. இந்த நிறுவனத்தின் தலைவர் கசிதோகி சொல்வதன்படி, சில நேரங்களில் வீடியோ கேமரா நின்று போவது, மைக்ரோ ஓவன் வேலை செய்யாமல் போவது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கிறதாம். ஆனால் அதை உடனே பேய் என்று முடிவு செய்து விடுவதில்லை. ஏனென்றால் பெரும்பாலான வீடுகளில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடப்பதில்லை. அதனால் அதை கருவி கோளாறு அல்லது தற்செயலான நிகழ்வாகவே எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. ஆனால் சில வீடுகளில் மட்டும் விளக்க முடியாத சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிறதாகவும் அந்த வீடுகளை விற்பது மிகவும் சிரமமாக இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். ஜப்பானியர்களின் கலாச்சார நம்பிக்கையில் மரணம் என்பது அசுத்தம், துரதிர்ஷ்டம் என்ற எண்ணம் இன்னும் பலரிடம் இருக்கிறது. அதனால்தான் யாராவது இறந்த வீட்டில் வாழ பலர் தயங்குகிறார்கள். மயானத்திற்கு அருகில் இருக்கும் வீடுகளையும் பலர் விரும்புவதில்லை. இந்த பயத்தின் காரணமாக இப்படிப்பட்ட வீடுகளின் விலை மிகவும் குறைந்து விடுகிறது. பெரிய நகரங்களில் வாடகை சுமார் 30% வரை குறைக்க வேண்டிய நிலை சிறிய நகரங்களில் 50% வரை குறைத்து விட்டால் தான் யாராவது வருகிறார்கள். சில வீடுகள் 500 நாட்கள், சில நேரங்களில் 1000 நாட்களுக்கும் மேலாக யாரும் வராமல் காலியாக கிடக்கிறது. இந்த நிலை எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்றால், டோக்கியோ புறநகரில் சந்தை மதிப்பில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீடு ஒன்று வெறும் 5 லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவ்வளவு குறைந்த விலையாக இருந்தாலும் 2 வருடங்கள் யாரும் வாங்காமல் இருந்ததாம். 2024ஆம் ஆண்டு இறுதியில் ஜப்பான் அரசு வெளியிட்ட கணக்கெடுப்பின்படி நாட்டில் 90 லட்சம் காலி வீடுகள் இருக்கின்றன. அதாவது மொத்த குடியிருப்புகளில் 13.8% வீடுகள் பயன்படுத்தப்படாமல் இருக்கின்றன. இதற்கு மக்கள் தொகை குறைவு, வயதான சமூகம், சொத்து பங்கீடு பிரச்சனைகள், இவற்றோடு சேர்ந்து இப்படிப்பட்ட கலாச்சார நம்பிக்கைகளும் முக்கிய காரணமாக கூறப்படுகின்றன. நம்ம ஊர்லயும் தூக்கு போட்ட வீடு, கொலை நடந்த வீடு, தீ விபத்து நடந்த வீடு என்றால் வாங்க தயங்குறாங்க. அதே விஷயம் ஜப்பானிலும் இருக்கிறது. வித்தியாசம் என்னன்னா, அங்கே அந்த பயத்தை ஒரு பிசினஸாக மாற்றிவிட்டார்கள். பேய் இல்லை என்பதை நிரூபிக்க மக்கள் ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்கிறார்கள். இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி. 52,000 சம்பளம் கொடுத்தால் நீங்கள் ஒரு இரவு இப்படிப்பட்ட வீட்டில் தனியாக தங்குவீர்களா? உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உலகத்துல நடக்கும் வித்தியாசமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நானி வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.